வணக்கம். சென்னை மயிலாப்பூர் நார்த் மாடல் ஸ்ட்ரீட் பக்கத்துல இருக்கக்கூடிய நற்பவி ஷோரூம் வந்திருக்கேன். எப்போதுமே மனசுல ஒரு ஏக்கமும் ஆதங்கமும் என்ன இருக்குன்னா, பிரீமியம் குவாலிட்டியில டால்ஸ் வந்து ஏன் இன்னும் நிறைய நற்பவியில கொண்டு வந்து வைக்கல அப்படிங்கிறது எப்போதுமே என் மனசுல இருந்த ஒரு ஏக்கமா இருந்தது. அந்த ஏக்கம் இன்னைக்கு உள்ள நுழைஞ்சோடனே தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பிரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய, ஹை குவாலிட்டியில இருக்கக்கூடிய டால்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த புதிய வரவுகள் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஒன்னொன்னா நான் தனித்தனியா எடுத்து வச்சு காட்டணும், அப்பதான் நீங்க வாங்குறதுக்கும் செலக்ட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால நம்ம இப்போ ஒன் பை ஒன் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோவை முதல்ல தொடங்குறது பிள்ளையார்ல இருந்து தொடங்கலாம். எவ்வளோ அழகா லேக்கர் கோட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டிங் பண்ணிட்டா ரொம்ப நாளைக்கு இந்த பொம்மையினுடைய கலர் ஃபேட் ஆகாம நம்ம பல வருஷம் வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வருஷத்துக்கு டல் ஆகாம அப்படியே இருக்கும். அதுக்கு தான் கையோட லேக்கர் கோட்டிங் பண்ணிடுவாங்க. நம்ம வாங்கி நம்ம தனியா பண்றதை விட பண்ணியே ரெடியா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அப்படியே வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா அழகா திருத்தமா செய்யப்பட்ட விநாயக பெருமான முதல்ல பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் 8 இன்ச்சஸ் அந்த ஹைட்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் பேப்பர் மிஷ்ல செஞ்சிருக்காங்க. பிரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாளை நம்ம பார்க்குறோம். அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்பாளும் பார்த்தீங்கன்னா 1.25 அடி உயரத்துக்கு பேப்பர் மிஷ்ல லைட் வெயிட்ல அப்ராடுக்கு ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரியான அழகான ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. பெயிண்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதுவுமே லேக்கர் கோட்டிங்கில் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார் என்ன அழகாக ஆண்டாளுடைய உட்கார்ந்துருக்கிற அந்த பொசிஷன் பாருங்க. பெருமாளுடைய எல்லா முத்திரைகளும் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆண்டாள் ரங்கமன்னார். ஆண்டாளுடைய முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான சுரூபமா இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டாள் காட்டிக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ராஜராஜேஸ்வரியை காட்டுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னது எனக்கு காதுல விழுந்தது. இப்ப பாருங்க, ராஜராஜேஸ்வரி பச்சை நிற வஸ்திரத்துல ஸ்ரீசக்கரம் மகாமேரு கீழே இருக்க, கரும்பு பாசம் அங்குசம் கையில கிளி அப்படின்னு எல்லா முத்திரைகளோடையும் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி. ஞான சம்பந்தருக்கு பார்வதி தேவி ஞானப்பால் தரக்கூடிய அழகான காட்சி. ரொம்ப அழகான சிலை. எப்படி வந்து ஒரு குழந்தைய அணைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அந்த கால் அழகு. உட்கார்ந்து இருக்கும் போது அந்த காலை நம்ம எப்படி மடிச்சு வச்சிருப்போம், அந்த ட்ரெஸ்ஸிங் எப்படி நல்லா இருக்கு. குட்டி குழந்தையா ஞான சம்பந்தர் எப்படி இருக்காரு. பார்வதி தேவி ஞானப்பால் கொடுக்கிற அளவுக்கு பாக்கியம் பெற்றவரா அவர் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்னபூரணி அட்டகாசமான ஃபினிஷிங்ல சூப்பரா இருக்காங்க. பத்மாசனத்துல அமர்ந்துட்டு மூக்குல வச்சிருக்கிற அந்த நீலக்கல் நல்ல ஜொலிப்பா இருக்கு. ரொம்ப அழகான ஃபினிஷிங்ல சூப்பரா 1.25 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய அன்னபூரணி அம்பாளை நம்ம பார்க்கிறோம். தகப்பன் சுவாமி சுவாமிநாதரை நம்ம இங்க பார்க்கிறோம். சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தோடைய பொருள் உரைத்த குழந்தை முருகர் எப்படி வந்து அப்பாவோட தோல் மேலன்னு சொல்ல முடியல, கையில அழகா உட்கார்ந்துக்கிட்டு சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கிற அந்த திருக்கோலம் தான் பார்க்கணும். எப்படி வந்து கை கூப்பி வணங்கி குருவாக ஞான பண்டிதனுக்கு ஒரு மரியாதை செலுத்தி அந்த பிரணவ மந்திரத்தோட உபதேசத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. 3 அழகான சிலைகள் நம்ம பார்க்க போறோம். முதல்ல வாஸ்து கிரகலட்சுமி சொர்ண கலசத்தோட வர்றாங்க. கீழே காயின்ஸ் எல்லாம் செதறி கிடக்கிறது. லக்ஷ்மி வந்து அவ்வளோ லக்ஷ்மிகரமா இருக்கிற திருமுகத்தை நம்ம பார்க்குறோம். நிறைய நகைகள் போட்டு கையில தாமரை ஏந்தி ஒரு இடுப்புல வந்து அவங்க சொர்ண கலசத்தை வச்சுக்கிட்டு சூப்பரா வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து பார்க்கறது மகா சரஸ்வதி. அந்த காலத்து ஒரு மோல்டு தான் இது. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருப்பாங்க. அந்த வெண்ணிற புடவையில பெருசா அலங்காரம் நகைகள்லாம் நிறைய போட்டுக்காம சாதாரண குடும்ப பெண்மணி மாதிரி இருக்கக்கூடிய மகா சரஸ்வதி நம்ம பார்க்குறோம். மகாலட்சுமி நீங்க பாக்குறீங்க. மகாலட்சுமியும் அதே மாதிரி தான், நிறைய நகையெல்லாம் போடாம சிம்பிளா ரவிவர்மா ஓவியத்துல இருக்கிற மாதிரி தாமரை மேல 2 கைகள் அப்படி விரிச்ச மாதிரி அழகா இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நம்ம பார்க்குறோம். 3 பேரையும் ஒட்டுமொத்தமா பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிற நாள் ஆடிப்பூரமா இருக்கு. ஆடிப்பூரத்துல ஆண்டால கையில தூக்கி சுமக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கு. எப்படி மருதாணிலாம் போட்டு அந்த கைகள் எவ்வளோ அழகா இருக்கு, அவங்க உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல் எவ்வளோ நல்லா இருக்கு.
இந்த கிளி வச்சிட்டு இருக்கிறது மூக்குல சிவப்புக்கல் மூக்குத்தி. எவ்வளவு அட்டகாசமான கொண்டைய வந்து ரொம்ப அழகான அலங்காரமா பின்னல் ஜடை. எப்போதுமே ஆண்டாளுக்கு அந்த கொண்டையும் பின்னல் ஜடையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியில லேக்கர் கோட்டிங்கோட பிரீமியம் குவாலிட்டியில இருக்கிற ஆண்டாள். அடுத்து நமக்கு வரப்போறது வந்து கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ ஆகஸ்ட் 16 கிருஷ்ண ஜெயந்திக்கு அழகான ஒரு பொம்மை. யசோதா அழகா குட்டி கிருஷ்ணருக்கு வெண்ணெய் ஊட்டக்கூடிய ஒரு அழகான காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. யசோதா அம்மா சூப்பரா இருக்காங்க. அவங்க முகத்துல நல்ல ஒரு அமைதி தெரிகிறத பாக்குறோம். குறும்புக்கார கண்ணனையும் நம்ம ரசிச்சு பாக்குறோம். அவர் வந்து நல்ல கொழுக்கு முழுக்கு பேபியா தான் அவர் இருக்காரு. யசோதா அம்மாவுடைய திருப்பாதங்கள்லாம் பார்த்து அவங்க உட்கார்ந்துருக்கிற அந்த டேபிள், அது பெஞ்ச் மாதிரி இருக்கு இல்லையா, எல்லாமே அழகா இருக்கு பாருங்க. இந்த பொம்மையில கிட்டத்தட்ட 1.5 அடி உயரத்துல இருக்கிற பிரீமியம் குவாலிட்டியில சூப்பரான பினிஷிங்ல பேப்பர் மெஷ் டால் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. சுகபிரம்மர் தான் நீங்க பாக்குறீங்க. நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்துல இதே தான் இருக்கு. சுகபிரம்மர் பல வகையில வந்திருக்கு. இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ஏ கிளாஸ் குவாலிட்டியா இருக்கும். அவருடைய ஜடாமுடி, கழுத்துல நிறைய ருத்ராட்சங்கள் அணிந்தபடி, ஸ்படிக மாலையெல்லாம் அணிந்தபடி இருக்கக்கூடிய சுகபிரம்மர் வியாச மகரிஷியோடைய மகன். கிளி முகத்தோட இருப்பாரு. அந்த பச்சை நிற மேனியெல்லாம் அழகா கொடுத்துருக்காங்க. சூப்பரான பினிஷிங்ல நம்ம பாக்குறோம். இந்த மகாலட்சுமி ரொம்ப இன்னோவேட்டிவா புதுசா கொண்டு வந்திருக்காங்க. தீபம் ஏத்துற மாதிரி, வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க ஒரு மகாலட்சுமி வரணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி மகாலட்சுமியே வந்து நம்ம வீட்டுல விளக்கேத்தினா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். சொர்ண கலசத்தையும் வச்சிட்டு இருக்காங்க. அபயஹஸ்தமும் இருக்கு. தாமரை மலரும் வச்சுக்கிட்டு கால் மடிச்சு அழகா எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. கையில விளக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கிரியேட்டிவா யோசிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாவும் இருக்கு. ரொம்ப சூப்பரான இந்த டால் வந்து பிரீமியம் ஃபினிஷ்ல நல்ல குவாலிட்டியில இருக்கு. பெரியாழ்வார் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த குவாலிட்டி நீங்க பார்த்திருப்பீங்களான்னு பாருங்க. அழகா கொண்டை முடியோட சூப்பரா ஆண்டாள் குழந்தைய தோல் மேல சுமக்கக்கூடிய பெரியாழ்வார், இடுப்புல பூக்கூட, நந்தவனத்துல கைங்கரியம் செய்யக்கூடியவரா, எப்போதுமே பெருமாளுக்காக பூக்கள் வனத்திலிருந்து பறிச்சு வடபத்திர சாயிக்கு அர்ப்பணம் செய்யக்கூடியவரா பெரியாழ்வார் இருப்பாரு. கண்டெடுக்கப்பட்ட குழந்தையா இருக்கக்கூடிய ஆண்டாள தோல்ல சுமக்கக்கூடிய பெரியாழ்வார் பாக்குறீங்க. ஆண்டாள் எப்போதுமே என்ன இடுப்புல கிருஷ்ணரை கட்டிக்கிட்டே இருப்பா. அந்த மாதிரி கிருஷ்ணரோட சேர்ந்து வரக்கூடியதையும் பாக்குறீங்க. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி தான் நீங்க பாக்குறீங்க. நல்ல பிரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்பாள். சூப்பரா பச்சை கலர் புடவையில அருமையா தகதகன்னு அவங்களுடைய இந்த காதுல அணிந்திருக்கக்கூடிய தாடங்கம்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கு. அதோட பாக்குறீங்க நீங்க. முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவோட இந்த அளவுக்கு பிரீமியம் குவாலிட்டியில நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப அழகா கோயில்ல இருக்கக்கூடிய விக்கிரக அமைப்புல இருக்கக்கூடிய வள்ளி தேவசேனா மாத்தி வச்சிருக்கேன். இந்த பக்கம் வள்ளி, இந்த பக்கம் தேவசேனா. ஸோ சூப்பரா இந்த லோலஹஸ்தம் எவ்வளவு அழகா இருக்கு. கையில பூ தாங்கியபடி இருக்கிறது. முருகப்பெருமான் அழகன் முருகனை நிஜமாவே பக்காவா அழகனா நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. கிருஷ்ணரும் ஆண்டாளும் காதல் ரசம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. பெருமாள் ஆண்டாள்னு எடுத்துக்கலாம், ரங்கமன்னார் ஆண்டாள் அப்படின்னு எடுத்துக்கலாம், வடபத்திர சாயி ஆண்டாள்னு எடுத்துக்கலாம், கிருஷ்ணர் ஆண்டாள்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணா நம்ம மனசுல நினைச்சுக்கலாம். சங்கு சக்கரதாரியா பெருமாள் இருக்கிறத பாக்குறோம். ஆண்டாள் முகத்துல ஒரு வெட்கம், அந்த பாஸ்டரே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. அதாவது காதல் வந்து இருந்தா கூட அந்த பக்தி ரசம் கொஞ்சம் கூட குறையாம கை கூப்பி வணங்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஆண்டாள் அழகா பாவாடை தாவணியில சூப்பரா இருக்காங்க. அன்னை அபிராமி தான் தரிசனம் பண்ணிக்கிறீங்க. திருக்கடையூர் அபிராமி அம்பாள். அவங்களுக்கும் இந்த கொண்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கொண்டை மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகா அபிராமி அம்பாளுடைய அந்த புடவைக்கட்டு, அவங்களுடைய திருப்பாதம் எல்லாமே அழகா அமைப்பா கரும்பு மெயினா அவங்களுக்கு வரும். அந்த கரும்பை கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க. இங்க சைட்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா வந்திருக்கு இந்த பிரீமியம் குவாலிட்டி.
அபிராமி அம்பாள். அடுத்து நீங்க பாக்குறது எக்ஸலண்டா, அதாவது பார்வதி மடியில குழந்தை முருகரை வச்சிட்டு இருக்காங்க. அம்மாவை அப்படியே கட்டி அணைச்சிட்டு இருக்காரு. முருகப்பெருமானுக்கு வேல் கொடுக்கக்கூடிய காட்சி தான் இது. இங்க எந்த கோபமும் இல்லாம அம்மா முகத்துல நல்ல கனிவும் காருண்யமும் இருக்கிற மாதிரி இந்த வேலை நான் இப்படி திருப்பி வைக்கிறேன். வேல் வந்து குழந்தை முருகனுக்கு வேல் கொடுத்து அனுப்பக்கூடிய காட்சி. கொஞ்சி விளையாடி மயிலும் இந்த பக்கத்துல இருக்கு. நல்ல தைரியமா அனுப்புறாங்க போருக்கு குழந்தைய. மீனாட்சி திருக்கல்யாணம் ஹை கிளாஸ் குவாலிட்டியில வந்திருக்குங்க. மீனாட்சி அம்பாளுடைய முகத்தை பாருங்க, எவ்வளோ அழகு. அழகுன்னா கொள்ளை அழகோட இருக்கக்கூடிய காட்சி. அங்க பெருமாளா இருக்கட்டும், இந்த பக்கம் சிவபெருமான் ரொம்ப ஐஸ்வர்யேஸ்வரரா இருக்கக்கூடியவர். அகத்தியர் அங்க பாக்குறீங்க. அப்புறம் இங்க பிள்ளையார், இந்த பக்கம் பிரம்மா இருக்கக்கூடிய காட்சி. அடுத்தது சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாருமே வந்துருவாங்க. முருகப்பெருமான் வர்றாரு, பிள்ளையாரும் அங்க இருக்காரு. இந்த பக்கம் நாரதர் இருக்காரு. இவர் வந்து பதஞ்சலி முனிவர் இங்க இருக்கக்கூடிய காட்சி பாக்குறீங்க. தும்புரு வீணை வாசிக்கக்கூடியது. நந்தியம்பெருமான் மத்தளம் வாசிக்கிறாரு. இந்த பக்கம் சிவபூத கணங்கள்லாம் இருக்கிறது. சுகபிரம்மர் இங்க நின்றுட்டு இருக்காரு. அழகான மீனாட்சி திருக்கல்யாண செட்டு பிரீமியம் குவாலிட்டியில வந்திருக்கு. இப்போ நீங்க பாக்குறது பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம். ரங்கமன்னார ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி திருமண கோலத்துல காட்சி அளிக்கிற மாதிரி வாரணமாயிரம் செட்ல முக்கியமான காட்சி இல்லையா. பெரிய ஆழ்வார் அழகா இங்க பூக்குடையோட இருக்காரு. எப்போதுமே பூக்குடையை விட்டு அவர் நீங்கவே மாட்டாரு. இந்த பக்கம் கருடாழ்வார் இருக்கிறதையும் நீங்க பாக்குறீங்க. நால்வருடைய பினிஷிங் நீங்க பாருங்க, எவ்வளோ அருமையா. 1.25 அடி உயரம், 3/4 அடி, 1 அடி, 1.25 அடின்னு 4 பேர் வர்றாங்க. ஏன்னா ஞானசம்பந்தர் குட்டி குழந்தையா இருக்கிறதுனால அவர் ஹைட்டு கம்மியா காட்டியிருப்பாங்க. நால்வர் ரொம்ப திருத்தமா இருக்கிற குவாலிட்டியான பேப்பர் மெஷ் டால்ஸ் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது ஆதிசங்கரரும் நல்ல குவாலிட்டியில. அடுத்தது மத்வாச்சாரியார் நீங்க பாக்குறீங்க. உடம்பு பூரா அந்த திருமண் இட்டுட்டு இருக்கக்கூடியவர் மத்வாச்சாரியார். அடுத்தது ராமானுஜர் நீங்க பாக்குறீங்க. ஸோ ராமானுஜருக்கு அப்புறம் இங்க ஆச்சாரியர்கள் அப்படின்னு பார்த்தா ராமானுஜர், காஞ்சி மகாபெரிவா பாக்குறீங்க, தேசிகர் பாக்குறீங்க, ராகவேந்திர சுவாமி பாக்குறீங்க. அப்புறம் இங்க தியாகராஜரும் இருக்கிறத பாக்குறீங்க. நம்மாழ்வார் தான் கிருஷ்ணரோட இருக்கக்கூடிய காட்சி சூப்பரா நீங்க பாக்குறீங்க. இப்படி வரிசையா ஆச்சாரியர்கள் நிறைய பேரு நல்ல ஹை குவாலிட்டியில பொம்மைகள் நற்பவியில வந்திருக்கிறது நீங்க பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆண்டாள் அப்படியே கிருஷ்ணரை கட்டி அணைச்ச மாதிரி கிருஷ்ணரோட கையில சாட்டையெல்லாம் இருக்கு. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி தான் நீங்க பாக்குறீங்க. ஆண்டாள் வந்து அழகா அணைச்சிட்டு இருக்கிற மாதிரி. அவர் வந்து மாடு மேய்க்கக்கூடியவரா இருக்காரு இல்லையா, அந்த பசுமாடுகள் எல்லாம் மேய்க்கக்கூடியவரா குட்டி கிருஷ்ணரா யாதவ குலத்தவரா இருக்கிறாரு. அதனால இந்த சாட்டையும் கொடுத்திருக்காங்க. உஷா சாயா அப்படின்னு 2 மனைவியோடு இருக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாள் தான் தரிசனம் பண்ணிக்கிறீங்க. சூரிய நாராயண பெருமாள், நித்திய கல்யாண பெருமாள், அவரை தான் நீங்க பாக்குறீங்க. எவ்வளோ அழகான பினிஷிங்ல சூப்பரா இருக்காரு. லக்ஷ்மி தாயார் அவ்வளோ அழகா இருக்காங்க. தோல் மேல சுமக்கிறாரு. அவர் மடியை அப்படியே காலில் தூக்கி வச்சு மடி மேல உட்கார்ந்துருப்பாங்க லக்ஷ்மி தாயார். கர்ப்பரட்சாம்பிகை சிலை நீங்க அழகான குவாலிட்டி பினிஷ்ல பாக்குறீங்க. குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த நவராத்திரியில வச்சு பூஜை பண்ணுங்க. பத்ராச்சலம் ராமர் செட்ல லக்ஷ்மணர் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இளைய பெருமாளை இந்த பக்கம் ராமர் மடியில சீதா வர்ற மாதிரி அழகான இந்த சிலை தான் பத்ராச்சலம் ராமர். வரலட்சுமி நோன்புக்கு கலசம் வச்சு பண்ற பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்க மகாலட்சுமி பூஜைய பண்ணலாம். அழகா வந்து சொர்ண கலசத்தை மடியில வச்சிட்டு இருக்கிற மாதிரி தாமரைப்பூலாம் நல்ல பினிஷிங்ல வந்திருக்கிற அழகான திருமுகத்தோட நீங்க மகாலட்சுமி தாயார பாக்குறீங்க. சிம்ம வாகினியா இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாள் தான் நீங்க பாக்குறீங்க. சங்கு சக்கரதாரிணியா அழகா சிம்மத்து மேல அமர்ந்து அபய வரஹஸ்தத்தோட இருக்கக்கூடிய துர்க்கை பாக்குறீங்க.
கல்விக்கே எப்போது ஒரு மிடுக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நல்லா படிச்சவங்க பாருங்க எப்போதுமே ஒரு ஞான செருக்கோட இருப்பாங்க. அந்த மாதிரி கலைமகள் எப்படி இருக்காங்க? கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து வீணை வாசிக்கிறாங்க. அந்த தோரணையே பார்த்தா, எல்லாமே எனக்கு தெரியும். ஆயக்கலைகள் 64யும் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஞான செருக்கோடு இருக்கக்கூடிய மகா சரஸ்வதிய தான் நம்ம பார்க்கிறோம். பூவராக பெருமாள் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. வராகர் இடுப்புல 2 பக்கம் கை வச்சிட்டு இருப்பாரு. பூதேவி, ஸ்ரீதேவி தாயார் வந்துருவாங்க. ஆண்டாள் இந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங் ஃபினிஷ்ல நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன். எவ்வளோ அழகா கண்கள் மயக்கக்கூடிய வகையில சிரிச்ச முகமா, நெத்தியில திலகம் வந்து சூப்பரா, அது மட்டும்தான் கலர். மத்த எல்லாமே வந்து ஒரே கலர்ல கோல்டும் இல்லாம ஒரு கிரீனிஷும் இல்லாம சூப்பரான பினிஷிங்ல இருக்கிற ஆண்டாள் தான் இப்ப பாக்குறீங்க. தட்சிணாமூர்த்தி நல்ல ரிச்சா இருக்கிற மாதிரி பாக்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமா இருக்கிற நல்ல குவாலிட்டியான பொம்மை தான் பாக்குறீங்க. கழுத்துல போட்டிருக்கிற ருத்ராட்ச ஸ்படிக மாலைகள்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு. சின் முத்திரையா இருக்கட்டும், 4 முனிவர்களும் அப்படியே வந்து முழுக்குன்னு இல்லாம தனித்தனியா உருவமா தெரியிற மாதிரி நல்ல குவாலிட்டியில பண்ணியிருக்காங்க இந்த தட்சிணாமூர்த்தி. புரட்டாசி மாதத்துல நீங்க அழகா பெருமாளுக்கு வாரம் திருவடி பூஜை பண்ணலாம். சூப்பரான திருவடி மட்டும் நீங்க பாக்குறீங்க. இது வந்து புரட்டாசி மாதம்னு நான் சொல்றேன். அப்பதான் நமக்கு நவராத்திரியும் வரும். சனிக்கிழமைகள்ல நம்ம பெருமாள் பூஜை பண்றது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறவங்க இந்த மாதிரி திருவடி மட்டும் வச்சு கூட அழகா மாலை சாத்தி சூப்பரா பூஜைகள் பண்ணலாம். இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நிறைய நேரங்கள்ல பயன்படக்கூடிய ஒரு அழகான கொலுடாலா இந்த மாதிரி எல்லாம் கூட வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ரிஷப வாகனத்துக்கு முன்னாடி நிக்கக்கூடிய அழகா நின்ற திருக்கோலத்துல அர்த்தநாரீஸ்வரரை நீங்க பாக்குறீங்க. பொதுவா 2 வாகனங்கள் இருக்கிற மாதிரி பார்த்திருப்பீங்க. இப்ப ரிஷபத்துக்கு முன்னாடி அம்மையப்பரா இணைஞ்சு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்துல காட்சி கொடுக்கிற ஒரு அமைப்பு தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. ராமேஸ்வரம் காவல் தெய்வம் தான் நம்புநாயகி அம்பாள். அவங்களதான் இப்போ நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. திருவொற்றியூர் பாகம் பிரியாள் அம்பாள் தான் நீங்க பாக்குறீங்க. அழகா 4 திருக்கரங்களோட இருக்கக்கூடிய 1 அடி உயரத்துல இருக்கிற சூப்பரான பேப்பர் மெஷ்ல இருக்கிற அம்பாள். பெருமாளுடைய சங்கு சக்கர திருநாமம் பெரிய திருவடி சிறிய திருவடின்னு கருடாழ்வார் ஆஞ்சநேயர் பாக்குறீங்க. அடுத்த ஒரு வரிசையில பெருமாளுடைய திருமேனியில என்னென்ன ஆபரணங்கள் இருக்கோ ஒவ்வொரு ஆபரணமும் ஒரு ஆழ்வார். அதனால அந்த 12 ஆழ்வார்கள் சங்கா ஒரு ஆழ்வார், சக்கரமா ஒரு ஆழ்வார், அதுக்கப்புறம் வில் ஒரு ஆழ்வார், அம்பு ஒரு ஆழ்வார்னு இப்படி வரக்கூடியவங்க தான் நீங்க பாக்குறீங்க. ஆழ்வார்கள் செப்பரேட்டா, இது ஒரு ஸ்டைல். ஸோ ஒவ்வொரு ஆழ்வார் ஒரு திருப்பான ஆழ்வார் தான் அந்த வீணை மாதிரி கையில வச்சுக்கிட்டு இருக்கிறவரு. அப்படி ஒவ்வொரு ஆழ்வார் ஒவ்வொரு மாதிரி, ஆண்டாள் உட்பட, ஆண்டாள் மட்டும்தானே ஒரே பெண் ஆழ்வார், அவங்க அப்படி இருக்கிற மாதிரி அழகா 12 ஆழ்வார்களும் இங்க இருக்கிறத பாக்குறீங்க. சிவபெருமான் தியான கோலத்துல இருக்கிறவரு ரொம்ப அழகா இருக்காரு. நந்தியம் பெருமான் பின்னாடி ரிஷப வாகனம் படுத்துட்டு இருக்கு. தியானத்துல அழகா உட்கார்ந்துருக்காரு சிவபெருமான். பக்கத்துல ஆஞ்சநேய மூர்த்தி கட்டுமஸ்தான உடல் கட்டோட இருக்கிற அவர் வந்து கையில கதையெல்லாம் வச்சுக்கிட்டு சூப்பரா இருக்கிறவர் தான் பாக்குறீங்க. மகாபாரதம் எழுதக்கூடிய விநாயக பெருமான் தான் நீங்க பாக்குறீங்க. வியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் அர்ஜென்ட்டா அவ்வளோ அவசரமா எழுத்தாணி வச்சு சூப்பரா எழுதிட்டு இருக்காரு பாருங்க. நல்ல பெரிய பொம்மை வச்சா நல்ல பிரம்மாண்டமா இருக்கும். ராமாயணம் செட்டு சூப்பர் குவாலிட்டியில வந்திருக்கு. பாயசம் முதல் பட்டாபிஷேகம் வரை அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல அழகழகான காட்சிகள். தசரத மகாராஜாவுக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறதுல இருந்து அவங்கள தொட்டில்ல போட்டு தாலாட்டு பாடுறதுல இருந்து எல்லாமே நிறைய காட்சிகள் வருதுங்க. ராமாயண கதை முழுக்க நம்ம சொல்ல முடியல, ஆனா அவ்வளோ காட்சிகள் வருது. இதுல குறிப்பிட்டு சொல்லும்படியா இங்க 3 சீன் நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து சீத்தையின் ஜனனம், ஏர் உழும்போது அப்ப பூமியிலிருந்து பிறந்த குழந்தையா ஜனக மகாராஜா எடுத்து வளர்க்கக்கூடிய குழந்தையா சீதா பிராட்டியோடைய ஜனனம் பாக்குறீங்க. இது வந்து அவங்க பூமியை பிளந்துட்டு அவங்க இதுக்கு மேல எனக்கு லைஃப் வந்து தேவையில்லை, எங்க அம்மா கிட்ட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பிளந்துட்டு போகக்கூடிய காட்சி. 11 குசன் 2 குழந்தைகள் இங்க வருவாங்க. இது சீதா பிராட்டி தீக்குளிக்கக்கூடிய காட்சி. இந்த மாதிரி முக்கிய காட்சிகள் சீதை தொடர்பா இருக்கிறது. இந்த இடத்துல ஃபுல்லா ராமாயணம் செட்டு.
இங்க ஒரு டேபிள் மட்டும் இல்ல, இன்னொரு டேபிள்லயும் எவ்வளவோ சீன்ஸுங்க. சொல்லி மாளாது. சேது சமுத்திர பாலம் அமைக்கிறது, ராவணன் வந்து போருக்கு வர்றது, ராமபிரானும் லக்ஷ்மணரும் எப்படி போரிடுறாங்க, அப்புறம் பட்டாபிஷேகம் வரைக்கும் இருக்கிற அனைத்து காட்சிகள். இதுல சபரி அந்த பாட்டி வந்து இழந்த பழம் கொடுக்கறது, அகலிகை சாப விமோச்சனம்னு நிறைய காட்சிகள் வரும் இல்லையா? துணை கதைகள் எல்லாமே இருக்கிற மாதிரி சீதா பிராட்டிக்கு மோதிரம் கணையாழி ஆஞ்சநேயர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காட்சி, இப்படின்னு எவ்வளோ சீன்ஸ், அவ்வளோ சீன்ஸ் இருக்கு ராமாயணத்துல. அது எல்லாமே நல்ல குவாலிட்டியா அவங்க பண்ணி இருக்கிறாங்க. இந்த ஃபுல் செட்டை நீங்க பார்க்கணும்னா நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. அழகான டிஸ்பிளே வச்சிருக்காங்க. நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். நேர்ல வந்து பார்க்க முடியாதவங்க இவங்கள்ட்ட பிக்சர்ஸ் கேட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சென்னை மயிலாப்பூர் நார்த் மாட ஸ்ட்ரீட்ல கபாலீஸ்வரர் கோயில் அருகாமையில இருக்கிற நற்பவி ஷோரூம்ல தான் இப்ப இவ்வளோ பிரீமியம் குவாலிட்டி பொம்மைகளும் நீங்க பாத்தீங்க. இதை தவிர கிளே டால்ஸ் செட்டு பொம்மைகள் ஏராளமா இருக்கு. பேப்பர் மிஷ்லயும் வெரைட்டியா வச்சிருக்காங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸ்ல இருக்கு. கொண்டப்பள்ளி செட்டும் இருக்கு, கொலுப்படியும் இவங்க கிட்ட அவைலபிள். இன்னும் சொல்ல போனா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க ஒரே ஷோரூம்ல வந்து எல்லா பர்ச்சேஸையும் நீங்க முடிச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அழகான ஒரு ஷோரூமை நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய புது புது தீம் ஐடியாஸும் கிடைக்கும். நீங்க அது மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். என்னென்ன பொம்மைகள் கிடைக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டா உங்களுக்கு நவராத்திரி தீம்ஸ் ரெடி பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ நீங்க நேர்ல விசிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன். இன்னொரு அழகான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.